ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் மினி ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று, சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஸ்டார் பேட்டர்ன் டிசைன்லேயும் மேலே வளர்த்தி கொண்டு வருது. பேசிக் நாட், அம்லா நாட்டில் ஸ்ட்ரைப் டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினி பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மினி பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். ப்ளூ கலர் ஒயரில் 6 ஒயர்ஸ் 3/4 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண ஒயர்ஸை 2 ஒயர்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 3 நாட்ஸை பேஸாக வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3ஆவது ஒரு நாட் போடுங்க. நீங்கள் இந்த பென் ஸ்டாண்ட்க்கெலாம் போட்டிருப்பீங்க, சேம் அதே மெத்தட் தான். மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், நம்ம அதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 6 நாட்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 வயசு பார் இருக்குங்க, அதில் வந்து சுற்றி வர நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இந்த ஸ்டார் டிசைனில் நமக்கு இந்த பேஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லோ கலர் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர மறுபடியும் வந்து நாட்ஸ் போடுறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர்ஸ் கிடைக்குது. நம்ம அதே இதில் வந்து நம்ம அந்த 2 ஒயர்ஸ்லேயுமே நாட் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் மெஷர் பண்ணிவிட்டு இந்த நாட்லேருந்து ஒரு ஒயரும் பக்கத்தில் இருக்க நாட்லேருந்து ஒரு ஒயரும் அந்த 2 ஒயர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணி நம்ம இந்த எல்லோ கலர் ஒயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் போடணும். சுற்றி வர அதே மாதிரி நாட்ஸ் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு மறுபடியும் மெஷர் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே சுற்றி வர நம்ம நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம் எல்லோ கலர் ஒயர் யூஸ் பண்ணி. நான் பாருங்கள் சுற்றி வர போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நாட் போடலாம். குமிழ் மாதிரி நமக்கு சுற்றி வர மடங்கி வரணும், ஃபோல்டாகி வரணும். அதுக்காக நம்ம பாருங்கள் எக்ஸ்ட்ரா நாட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி 2 ஒயர்ஸ் எடுத்து நாட் போட்டு வரணும். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கீ செயின் டுட்டோரியல், ஃப்ளவர் வேஸ் டுட்டோரியல், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட்டு, குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸை ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு கொண்டு வரும்போது பேஸ் வந்து நமக்கு ஈவனாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர நாட்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சென்டரில் பாருங்கள், பிட்வீனில் வந்து நமக்கு எல்லோ கலர் நாட்ஸு நம்ம போடணும். அந்த எல்லோ கலர் வாய்ஸில் 2 வாய்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு பேஸ் வந்து இது கிடச்சிருச்சு, ஈவனாக கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே நாட்ஸ் போட்டு வந்து வளர்த்தி கொண்டு வந்துடலாம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். நான் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் வர்ற இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேசிக் நாட் போடணும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட் போடணும். இந்த எல்லோ கலர் வர்ற இடத்துல இந்த அம்லா நாட்லேயே பார்த்திங்கன்னா 4 வாய்ஸு யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் கட் மெத்தட்லாம் பேஸ்கெட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து 3 வாய்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட்டு. நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடுங்க. பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயர், அதில் பார்த்திங்கன்னா பேசிக் நாட் போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸாக அந்த மாதிரி நமக்கு கிடச்சிக்கிட்டே வரும். ஸ்ட்ரைப்பு டிசைனில் ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். இந்த அம்லா நாட் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் கட் மெத்தடில் போடும்போது ஈஸியாக இருக்கும். ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது கொஞ்சம் வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி தான் போடணும். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த வரிசையை நம்ம போட்டு முடிச்சிடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர இந்த ஒரு வரிசை போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட், லேடர் நாட் யூஸ் பண்ணி 2வது வரிசைக்கு போகிறோம். இந்த ஏணிப்படி நாட் வந்து நம்ம போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ அப்படியே மெல்லமாக டைட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் வந்து நாட்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி நம்ம அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஒரு வரிசையில் வந்து அம்லா நாட்டில் ஏணிப்படி நாட் போடுற மாதிரியும், ஒரு வரிசையில் பேசிக் நாட்டில் வந்து
லேடர் நாட் யூஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு கிடைக்கும். அதுவும் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்லா நாட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2வது வரிசை நம்ம வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அம்லா நாட்டில் லேடர் நாட் போடணும். பேசிக் நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை லூஸ் பண்ணி போடுற மாதிரி வரும் லேடர் நாட்டு. அம்லா நாட்டில் பாருங்கள் 2 ஒயர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த 2 ஒயர்ஸையுமே லூஸ் பண்ணி அந்த லூப் வழியாக மெல்ல இந்த ஒயரை வந்து விட்டு எடுத்து டைட் பண்ணணும். அவ்வளவே தான். இப்போ இந்த 2 ஒயரையுமே மெல்லமாக அப்படியே டைட் பண்ணி ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து மறுபடியும் நம்ம 3வது வரிசை தொடங்க வேண்டியது தான். இப்போ நம்ம பேசிக் நாட் போடுறோம். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி ஹைட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்க நாட்ஸில் ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது அதே மாதிரி தான் லேடர் நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரையும் உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு பேஸ்கெட் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. வாய்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக உள்ளே வந்து ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். எவ்வளோ அழகான ஒரு மினி பேஸ்கெட் ஸ்டைப்பர் டிசைனில் பேசிக் நாட் அம்லா நாட் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு மெயினாக வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம கைப்பட நம்ம போட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும். கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கவே பாருங்கள், ஒரு நியூ மாடலில் ஸ்ட்ரைப்பர் டிசைனில் 2 டைப் ஆஃப் நாட்ஸில் நம்ம இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாடல் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.